வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். கவர்ச்சியாக நடிக்க மறுத்து விக்ரம் படத்திலிருந்து விலகிய மலையாள நடிகை சங்கமித்ராவாக நயன்தாரா. ரசிகர்கள் ஆசை. தேசிய விருது பெற்ற பட இயக்குனருடன் இணையும் உதயநிதி. இனி விரிவான செய்திகள். சிம்பு ஜோடியாக அச்சம் என்பது மடமையடா படத்தின் மூலம் தமிழ் மொழியில் கதாநாயகியாக அறிமுகமான நடிகை மஞ்சிமா மோகன் தற்போது விக்ரம் பிரபு ஜோடியாக சத்ரியன், உதயநிதி ஸ்டாலின் ஜோடியாக இப்படை வெல்லும் ஆகிய படங்களில் நடித்திருக்கிறார். விக்ரம் நடிக்கும் விஜய் சந்தர் இயக்கும் ஸ்கெட்ச் படத்தில் நடிக்க முதலில் மஞ்சிமா மோகனுக்கு தான் அந்த வாய்ப்பு சென்றதாம். ஆனால் பாடல் காட்சிகளில் கவர்ச்சியாக நடிக்க வேண்டும் என்று இயக்குனர் கூறியதால் அந்த வாய்ப்பை ஏற்க மறுத்துவிட்டாராம் மஞ்சிமா மோகன். நடிப்புக்கு முக்கியத்துவம் உள்ள வேடங்களில் நடிக்கவே நான் விரும்புகிறேன். கவர்ச்சியாக நடிக்க என்னால் முடியாது. இதனால் பல வாய்ப்புகளை மறுத்திருக்கிறேன். இதில் உறுதியாகவும் இருக்கிறேன் என்கிறார் நடிகை மஞ்சிமா மோகன். சுந்தர் சி இயக்கத்தில் பெரும் பொருட்செலவில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளில் பிரம்மாண்டமாக உருவாக உள்ள சங்கமித்ரா படத்தில் கதாநாயகியாக நடிக்க இருந்த நடிகை ஸ்ருதிஹாசன் சில காரணங்களால் இப்போது அந்த படத்தில் நடிக்கவில்லை. அதைத் தொடர்ந்து சங்கமித்ரா வேடத்தில் நடிக்க சில நடிகைகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது படக்குழு. இந்த நிலையில் அந்த வேடத்தில் நயன்தாரா நடிக்க வேண்டும் என்று ஏராளமான ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் தயாரிப்பு நிறுவனத்திற்கு வேண்டுகோள் வைத்துள்ளனர். ரசிகர்களின் வேண்டுகோளை ஏற்று நயன்தாராவை ஒப்பந்தம் செய்வீர்களா என்று இயக்குனர் சுந்தர் சியை கேட்டால் அவ்வளவு எளிதாக இந்த விஷயத்தில் முடிவு எடுத்துவிட முடியாது. ஏனெனில் இந்த படத்தில் நடிக்க குறைந்தது 1 வருடம் அவர் தனது கால்ஷீட்டை ஒதுக்கி தர வேண்டி வரும் என்கிறார். சரவணன் இருக்க பயமேன் படத்திற்கு பிறகு பொதுவாக என் மனசு தங்கம், இப்படை வெல்லும் ஆகிய படங்களில் நடித்து வரும் உதயநிதி ஸ்டாலின் அடுத்து தேசிய விருது பெற்ற இயக்குனர் பிரியதர்ஷனுடன் ஒரு படத்தில் இணைகிறார். மூன்ஷீட் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் சார்பில் சந்தோஷ் தயாரிக்க இருக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு வரும் ஜூலை மாதம் தொடங்க உள்ளது. திலீஷ் போத்தன் இயக்கத்தில் கடந்த ஆண்டு மலையாளத்தில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற மகேஷ் என்ற பிரதிகாரம் படத்தின் தமிழ் பதிப்பாக உருவாக இருக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பை தேனி மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் படமாக்க திட்டமிட்டுள்ளனர். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் தமிழ், தெலுங்கு மொழிகளில் உருவாகும் ஸ்பைடர் படத்தில் நடித்து முடித்துள்ள தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு அடுத்து கொரட்டலா சிவா இயக்கும் ஒரு தெலுங்கு படத்தில் நடிக்க இருக்கிறார். இந்த படத்தில் மகேஷ் பாபுவின் தந்தையாக எதிர்மறை வேடத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார் நடிகர் சரத்குமார். பெயர் வைக்கப்படாத இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் துவங்க உள்ளது. அடங்காதே, 2வது ஆட்டம், சென்னையில் ஒரு நாள் 2ஆம் பாகம் ஆகிய தமிழ் படங்களில் நடித்து வரும் நடிகர் சரத்குமார் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழி படங்களிலும் தொடர்ந்து நடிக்க ஒப்பந்தமாகி வருகிறார். அட்லி இயக்கத்தில் விஜய் 3 வேடங்களில் நடித்து வரும் படத்தில் கதாநாயகிகளாக காஜல் அகர்வால், சமந்தா, நித்யா மேனன் ஆகியோர் நடித்து வருகின்றனர். விஜய் காஜல் அகர்வால் சம்பந்தப்பட்ட காட்சிகளில் வடிவேலு நகைச்சுவை வேடத்தில் நடித்திருக்கிறார். அடுத்து எடுக்க இருக்கும் விஜய் சமந்தா சம்பந்தப்பட்ட காட்சிகளில் சத்யன் நகைச்சுவை வேடத்தில் நடிக்க இருந்தார். இந்த நிலையில் அந்த காட்சிகளில் இன்னொரு நகைச்சுவை நடிகரும் இணைந்தால் இன்னும் சிறப்பாக அமையும் என்று முடிவு செய்த இயக்குனர் அட்லி இப்போது நகைச்சுவை நடிகர் யோகி பாபுவை ஒப்பந்தம் செய்திருக்கிறார். யோகி பாபு ஏற்கனவே விஜய் நடித்திருந்த வேலாயுதம் படத்தில் சிறு வேடத்தில் நடித்திருந்தார். ஆனால் இந்த படத்தில் அவர் ஏற்றிருப்பது முக்கியமான பாத்திரமாம். டோரா படத்திற்கு பிறகு இமைக்கான் நொடிகள், அறம், கொலையுதிர்காலம், வேலைக்காரன் ஆகிய தமிழ் படங்களில் நடித்து வரும் நடிகை நயன்தாரா தெலுங்கு மொழியில் கோபி சந்துடன் ஆரடுக்குள்ளா புல்லட் என்கிற படத்திலும் நடித்திருக்கிறார். தெலுங்கு நடிகர் கோபி சந்தின் திரையுலக பயணத்தில் முக்கிய படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் இந்த படத்தில் நயன்தாரா ஒரு அழுத்தமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இவர்களுடன் பிரகாஷ் ராஜ், கோட்டா சீனிவாச ராவ் உட்பட பலர் நடித்துள்ள இந்த படத்தை கோபால் இயக்கியுள்ளார். இந்த படத்தை பார்த்த தணிக்கை குழுவினர் படத்திற்கு யூஏ சான்றிதழ் வழங்கியுள்ளனர். வரும் 9ஆம் தேதி வெளியாக இருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று நயன்தாரா எதிர்பார்க்கிறாராம். நடிகர் ரன்வீர் கபூருடன் நெருக்கமான காட்சிகளில் ஐஸ்வர்யா ராய் நடித்திருந்த ஏ தில் ஹே முஷ்கில் படத்தின் புகைப்படங்கள் வெளியான போது மனைவி ஐஸ்வர்யா ராய் மீது அபிஷேக் பச்சன் ஆத்திரப்பட்ட செய்திகள் எல்லா ஊடகங்களிலும் வெளியானது. சமீபத்தில் சச்சின் டெண்டுல்கர் நடித்த சச்சின் ஏ பில்லியன் ட்ரீம்ஸ் பட நிகழ்ச்சிக்கு சென்ற ஐஸ்வர்யா ராய் அங்கு சச்சினிடம் கைகுலுக்கி வாழ்த்து சொன்னதுடன் திடீர் என்று கட்டிப்பிடித்தும் பாராட்டினார். இதை பார்த்த அபிஷேக் பச்சன் மனைவி ஐஸ்வர்யா ராயிடம் சொல்லிக் கொள்ளாமல் அங்கிருந்து வெளியேறிவிட்டாராம். இதனால் இருவருக்குள்ளும் மீண்டும் மோதல் எழுந்துள்ளதாக மும்பை மீடியாக்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன.
பல மொழிகளில் படம் எடுக்கும் போது ஒவ்வொரு காட்சியையும் 2 அல்லது அதற்கு மேல் படப்பிடிப்பு நடத்த வேண்டும். வேறு வேறு மொழிகளில் நடிகர்களை பேச வைக்க வேண்டும் என்பதால் ஒரே நேரத்தில் பல மொழிகளில் படம் எடுப்பது படைப்பாளியை சோர்வடைய வைக்கும் என்கிறார் இயக்குனர் மிஷ்கின். சில இயக்குனர்கள் இதையெல்லாம் எப்படி செய்கிறார்கள் என்று எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. என்னால் இதை முயற்சித்து கூட பார்க்க முடியாது. ஒருவேளை அப்படி நான் பல மொழிகளில் படம் எடுத்தால் அது கொடுக்கும் மன அழுத்தத்தால் என்னை மனநல மருத்துவமனையில் தான் சேர்க்க வேண்டும் என்கிறார் இயக்குனர் மிஷ்கின். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். சிறந்த படத்துக்கான விருதை காவல்காரன் படத்துக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொன்ன எம்ஜிஆர் அதற்கான காரணத்தையும் அந்த தேர்வு குழுவினரிடம் சொன்னார். ஆரம்பிறப்ப என்கிட்ட வேலை செய்கிறவர், சத்யா மூவிஸ் நிறுவனம் ஏறக்குறைய என்னுடைய சொந்த நிறுவனம் மாதிரி. அப்படி இருக்கும்போது காவல்காரன் படத்துக்கு விருது கொடுத்தால் அது தப்பாக போய்விடும் என்றார் எம்ஜிஆர். அவர் அப்படி சொன்னதற்கு பின்னாலேயும் காவல்காரன் படத்துக்கு விருது கிடைத்தது என்றால் அதற்கு காரணம் அறிஞர் அண்ணா. காவல்காரன் படத்துக்கு கொடுப்பது தான் சரியாக இருக்கும், நான் சொன்னதாக எம்ஜிஆரிடம் சொல்லிவிடுங்கள் என்றார் அவர். 1968ஆம் ஆண்டு பிப்ரவரியிலே எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பான தேர் திருவிழா மிகப்பெரிய வெற்றி படமாக அமையவில்லை என்றாலும் அதைத் தொடர்ந்து வெளிவந்த குடியிருந்த கோயில் திரைப்படம் வசூலிலே சாதனை புரிந்தது. குடியிருந்த கோயில் என்று சொன்னவுடனே எல்லோர் மனதிலும் எதிரொலிக்கக்கூடிய ஒரு பாடல், ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் என்ற பாடல். ரசிகர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்ற பாடல் இது. அந்த பாடல் காட்சியிலே பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் ஆடக்கூடிய பாங்க்ரா வகை நடனத்தை மிகவும் அனாயாசமாக ஆடியிருப்பார் எம்ஜிஆர். அப்படி அவர் ஆடியதற்கு பின்னாலே அந்த படத்திலே கதாநாயகி நடித்த ஜெயலலிதாவுக்கு பங்குண்டு என்பது பலர் அறியாத ஒரு செய்தி. குடியிருந்த கோயில் படத்தினுடைய படப்பிடிப்பு இடைவேளையிலே ஒரு நாள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கே வந்த இயக்குனர் கே சங்கர் அவர்கள் ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற பாடலை ஆடுவதற்கு எல் விஜயலட்சுமி ஒப்பந்தம் செய்யலாமா என்று எம்ஜிஆர் அவரிடம் கருத்து கேட்டார். அந்த பாடல் வேகமும் துடிப்பும் கொண்ட பாடல் என்பதால் எல் விஜயலட்சுமி அதற்கு மிகவும் பொருத்தமாக இருப்பார் என்று கே சங்கருடைய கருத்தை ஆமோதித்தார் எம்ஜிஆர். அந்த பாடல் காட்சி படமாக்கப்பட்ட போது அரங்கத்திற்குள்ளே வந்த எல் விஜயலட்சுமி மிகவும் அபார வேகத்துடனும் அற்புதமான பாவங்களோடும் அந்த பாடல் காட்சியினுடைய ஒத்திகையின் போது ஆடினார். அதற்கு முன்னாலே பல திரைப்படங்களிலே நடன காட்சிகளிலே எம்ஜிஆர் மிகவும் அபாரமாக ஆடியிருக்கிறார் என்றாலும் எல் விஜயலட்சுமி ஆடிய வேகத்தை பார்த்தவுடன் அவருடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து தன்னால் ஆட முடியுமா என்ற சந்தேகம் எம்ஜிஆருக்குள்ளே பிறந்தது. தனது சந்தேகத்தை எந்த தயக்கமும் இன்றி கே சங்கர் அவரிடம் பகிர்ந்து கொண்ட எம்ஜிஆர், எல் விஜயலட்சுமி என்ன பந்து மாதிரியில் துள்ளி துள்ளி ஆடுறாங்க, அவருடைய வேகத்துக்கு நிச்சயமாக என்னால் ஈடு கொடுத்து இந்த பாடலில் ஆட முடியாது என்று அவரிடம் சொன்னார். எதுக்கு நீங்கள் சிரமப்படுறீங்க, நீங்கள் ஆட வேண்டாம், விட்டுருங்க, அந்த பாடல் காட்சி எல் விஜயலட்சுமியோடு நடன கலைஞர்கள் ஒப்பந்தம் செய்து எடுத்து விடுவோம் என்றார் கே சங்கர். அதுவரை இயக்குனர் கே சங்கர் அருகிலே அமர்ந்து எம்ஜிஆர் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த படத்துடைய நாயகியான ஜெயலலிதா இதுவரைக்கும் தமிழ் படங்களில் பாங்க்ரா மாணி பாடல்கள் அவ்வளவா வந்ததில்லை, அதனால் இந்த பாடலுக்கு நீங்கள் ஆடினால் நிச்சயமாக மிகப்பெரிய பேர் உங்களுக்கு கிடைக்கும், இது எல்லாத்துக்கும் மேலே அந்த உடை உங்களுக்கு ரொம்ப அழகாக புரிந்திருக்கு, கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் இந்த பாட்டுக்கு ஆட முடியும் என்று எம்ஜிஆரிடம் கூறினார். அவருடைய யோசனை ஏற்றுக்கொண்ட எம்ஜிஆர் அதற்கு பின்னாலே 1 மாத காலம் அந்த நடனத்துக்காக ஒத்திகை எடுத்துக்கொண்டார். அதற்கு பின்னாலே இந்த பாடல் காட்சி படமாக்கப்பட்ட போது எம்ஜிஆர் ஆடிய வேகத்தை பார்த்து எல் விஜயலட்சுமி அசந்து போனார் என்பதுதான் உண்மை. பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம்.
ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். குடியிருந்த கோயில் திரைப்படம் மிகச்சிறந்த படமாக அமைந்தது மட்டுமின்றி தமிழக அரசினுடைய சிறந்த நடிகருக்கான விருதையும் எம்ஜிஆருக்கு பெற்றுத்தந்தது. தமிழக அரசினுடைய சார்பிலே சிறந்த கலைஞர்களுக்கும் சிறந்த திரைப்படங்களுக்கும் பரிசளிக்கின்ற திட்டத்தினை கொண்டு வந்த அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த பரிசளிப்பு விழாவிலே கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவருடைய உடல்நிலையிலே பாதிப்பு ஏற்பட்டது. அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிந்ததும் மேல் சிகிச்சைக்காக அவரை அமெரிக்காவுக்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்யப்பட்டது. 1968 செப்டம்பர் 10 இங்கிருந்து பம்பாய் சென்று அங்கிருந்து அமெரிக்காவுக்கு செல்லவிருந்தார் அவர். கலைஞர் மு. கருணாநிதி, சத்யவாணி முத்து, ராஜ்செழியன், மதியழகன், கா. ராஜாராம் ஆகியோர் அவரை வழி அனுப்புவதற்காக பம்பாய் வரை செல்லவிருந்தனர். அப்போது எம்ஜிஆருக்கு பம்பாய் செல்வதாக எந்த திட்டமும் இல்லை. ஆனால் அன்று காலை முதல் அவருடைய உள்மனது அண்ணா அவர்களை வழி அனுப்பி வைப்பதற்காக பம்பாய் சென்றே ஆக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருந்ததன் விளைவாக உடனடியாக பம்பாய் செல்வது என்று முடிவெடுத்தார் அவர். விமான நிலையத்திலே எல்லோரும் ஆச்சரியத்தோடு எம்ஜிஆரை பார்த்தார்கள். புன்னகையோடு எம்ஜிஆரை வரவேற்றார் அறிஞர் அண்ணா. அந்த சந்தர்ப்பத்திலே முதலாக டி.வி. நாராயணசாமி அவர்களோடு அறிஞர் அண்ணா அவர்களை சந்தித்த சம்பவம் எம்ஜிஆருடைய மனதிலே நிழலாடியது. பல ஆண்டுகள் பழகிய தம்பி ஒருவனை வரவேற்பது போல் பாசத்தோடு வரவேற்றுவிட்டு வாங்க உட்காருங்க என்று சொல்லிய போது அண்ணா முகத்திலே அன்று பூத்த புன்னகையை அன்று சென்னை விமான நிலையத்திலே மீண்டும் பார்த்தார் எம்ஜிஆர். அறிஞர் அண்ணா அவர்கள் புன்னகையோடு வரவேற்ற போதிலும் அவரை தாக்கியிருந்த நோயினுடைய தன்மையை பற்றி எம்ஜிஆர் அறிந்திருந்த காரணத்தினால் அவரை ஏறிட்டு பார்க்கவும் அவரோடு அதிக நேரம் செலவிடவும் தயங்கினார். அவர் அருகிலே இருந்தால் தன்னையும் அறியாமல் அழத் தொடங்கி விடுவோமோ என்று எம்ஜிஆருக்குள்ள இருந்த பயம்தான் அதற்கு முக்கியமான காரணம். அப்படிப்பட்ட மனநிலையிலே இருந்தவர் பம்பாய் சென்றவுடன் அறிஞர் அண்ணாவின் அறையிலேயே இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவானது. அப்போது அறிஞர் அண்ணா அவர்கள் எதையோ எம்ஜிஆரிடம் சொல்ல விரும்பினார். ஆனால் சொன்னாரா என்பதை பற்றி நாளை வெளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். நான் நடிக்க வந்து 50 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் புதுமுகம் போல் இயக்குனர் சொல்வதை கேட்டுதான் நடிக்கிறேன் என்கிறார் நடிகை ஸ்ரீதேவி. விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை மையமாக வைத்து ஒரு படத்தை இயக்க இருக்கிறாராம் இயக்குனர் சீனு ராமசாமி. தன்னுடன் பாக்மதி படத்தில் நடித்த மலையாள நடிகர் உன்னி முகுந்தனை வெகுவாக பாராட்டி இருக்கிறார் நடிகை அனுஷ்கா. காலா படத்தில் ஜெரினா என்கிற கதாபாத்திரத்தில் நடிக்கிறாராம் நடிகை ஹீமா குரோஷி. கொடிவீரன் படத்தில் வில்லனாக நடிக்க இருக்கிறார் மதயானை கூட்டம் படத்தின் இயக்குனர் விக்ரம் சுகுமாரன். கரண் ஜோஹர் தயாரிப்பில் பிரபாஸ் நடிக்கும் ஒரு ஹிந்தி படத்தை இயக்க இருக்கிறார் இயக்குனர் ராஜமௌலி. மம்முட்டி நடிக்கும் மாஸ்டர் பீஸ் படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார் சாட்டை மஹிமா. இங்கிலாந்து சென்ற நடிகர் தனுஷ் சச்சினை சந்தித்து அவருடன் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டாராம். ரங்கூன் பட நாயகி சனா சிம்ரன் இடத்தை பிடிப்பார் என்கிறார் இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ். தற்போது 4 படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார் நடிகர் விதார். நடிப்பில் பிஸியாக இருந்ததால் 3 மாதங்களாக கணவருடன் பேச நேரமில்லை என்கிறார் நடிகை ஸ்ரீதேவி. அடுத்து வருவது ரகசியம். நடிச்சது வரைக்கும் போதும், கல்யாணம் பண்ணிக்கோடு குடும்பத்தார் வற்புறுத்துறதுனால கல்யாணத்துக்கு தலையாட்டி இருக்கிறாரா அந்த கண்ணுக்குழி நடிகை. சம்பள விஷயத்துல சரிவர உடன்பாடு ஏற்படாததுனால தான் நார்த் மெட்ராஸ் படத்துல இருந்து விலகினாரா அந்த சுமார் மூஞ்சி குமார். சாதி பெருமைகளை சொல்லிதான் அடுத்த படத்தையும் இயக்குறாரா அந்த கொம்பன். எனக்கு ஏன் பட வாய்ப்பே வரமாட்டுதுன்னு சந்திக்கும் திரையுலகினர் எல்லாரிடமும் அப்பாவியா கேட்கிறாரா அந்த மச்சான் நடிகை.
ராஜ்யம். அடுத்து வருவது சொன்னார்கள். இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்கிறது சும்மா கொடுத்த பட்டம் அல்ல, அவருடைய உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் தான் அந்த இயக்குனர் இமயம் என்ற பட்டம். இப்போ முன்னாடி ப்ரொடியூசர் பேசும்போது கூட சொன்னார், இது ஒரு வித்தியாசமான படம்னு. ஒரு படத்தோடைய டைட்டிலை பார்க்கும்போது இந்த படத்தில் என்ன இருக்குன்னு ஊகிச்சிட முடியும். ஒரு படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது என்ன கதை அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த படம் இது எல்லாம் தாண்டி யூகிக்க முடியாத ஒரு திரைக்கதையுடன் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணப்பட்ட படம் இது. நான் அந்த படத்தை முழுக்க பார்த்துட்டேன். ஏன்னா சென்சாரில் நான் தான் பார்த்தேன். இல்லை அவ்வளோ வருத்தப்பட அந்த மாதிரி காட்சியெலாம் கிடையாது. இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க, சென்சாரில் நீங்களே பார்த்துட்டு விட்டுறீங்க, அப்புறம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படிம்பாங்க. பாரதி ராஜா அவருடைய டைரக்ஷனுடைய காலகட்டத்தில், அதே போல் நடிகர் திலகம் சிவாஜி அவருடைய நடிப்பினுடைய காலகட்டத்தில் கொடுத்த மிகச்சிறந்த காம்பினேஷன் தான் அவருடைய மிகப்பெரிய படம் முதல் மரியாதை. எப்படி முதல் மரியாதை சிவாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெயரை கொடுத்ததோ அதுபோல் இந்த படம் பாரதி ராஜா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நடிகங்கிற அந்தஸ்தை கொடுக்கும். காரணம் அவர் ரியல் லைஃப்பில் இருக்கிற அந்த அதிகாரம், குரல் அதெல்லாம் மாற்றி டோட்டலாக வேற ஒரு கேரக்டரைசேஷன். ரொம்ப குணச்சித்திர நடிகர் அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இந்த படத்துக்கு பிறகு திரு பாரதி ராஜா இருப்பார். எத்தனை படம் அவர் ஒத்துக்கிறாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.